வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜூஸி ரெட் டிலைட் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் மாதுளை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப் மாதுளை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தர்பூசணியை ஆட் பண்ணிடலாம். தர்பூசணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 பிஞ்ச் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்துக்கு ஒரு ஏற்றமான ஒரு ஜூஸ் தான் இது. நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த ஜூஸை கூட குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.